வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க வாய்க்கு ருசியாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த வறுவலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, வறுவலையே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கறிவேப்பிலை, அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து பேன் சூட்லேயே மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வரமிளகாய், ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதங்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து இதை ஒரு 10-20 செகண்ட் பரட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த பவுடரில் பாதியை போட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நானூறு கிராம் அளவுக்கு 4 உருளைக்கிழங்கை குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த வறுவலோட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாமான்னு தோணும், அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வறுத்தரித்து வச்சுருந்த மீதி பவுடரையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கணும். எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.